என்ன சொன்னாலும் செய்வியா? கண்டிப்பா. அப்படின்னா அப்ப நீ என் புருஷனை விட்டுட்டு உன் புருஷன் கூட போய் வாழு. ஏய், ஏடி பேசிட்டு இருக்க? அவன் ஒரு சாடிஸ்ட்ரி. அவங்க கூட போய் வேலை சொல்ற? இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. அதுக்கெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன். அவளே வாயை மூடிக்கிட்டு இருக்கா. நீங்க எதுக்கு இப்ப வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்டு இருக்கீங்க? அவ வாழ போறேன்னு சொன்னா கூட நீங்க விட மாட்டீங்க போல இருக்கே. இப்பதான் புரியுது. அவ புருஷன் கூட வாழ போயிட்டா உங்களால அவ கூட வாழ முடியாதுன்னு ஃபீல் பண்றீங்களா? ஏய், பைத்தியம் மாதிரி பேசாத. எதை சொன்னாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சே இருக்க. நான் சொன்னது அவ கூட வாழ்றதுக்காக இல்ல மீனாட்சி, அவ மேல இருக்கிற அக்கறையினால. யாருக்குமே இல்லாத அக்கறை உங்களுக்கு மட்டும் அவன் மேல எப்படிங்க வந்துச்சு? இங்க பார், இந்த அக்கறை மனிதாபிமானத்தினால வந்தது. அந்த மனிதாபிமானம் கட்டின பொண்டாட்டி மேல இல்லையே. ஆமா, இல்லாதனாலதான் உனக்காக நான் ஐஸ்வர்யாட்ட பேச வந்தனா. எனக்காக நீங்க ஏன் கிட்ட தான் பேசணும். இவகிட்ட பேசி என்ன பண்ண போறீங்க? நான் சொன்னாதான் நீ நம்ப மாட்டேங்கிறியே. நீங்க சொல்லியே நான் நம்பல. இப்ப அவ சொன்னா மட்டும் நான் எப்படி நம்புவேன்? நீ நம்புவ நினைச்சதான் நான் இங்க வந்தேன். அதுக்காக நீங்க ஒண்ணு இங்க வரல. அவளை பாக்குறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இனி எப்படி ஒன்னா இருக்கிறதுன்னு பிளான் போடுறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. முன்ன மாதிரி யார் தொலையும் இல்லாம வீட்ல இருக்க முடியாதேன்னு ஃபீல் பண்ணி பேசுறதுக்காக தான் இப்ப இங்க வந்திருக்கீங்க. மீனாட்சி, நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. கற்பனைக்கு ஒரு எல்லை இருக்கு மீனாட்சி. ஆனா உன் கற்பனை எல்லை இல்லாம போயிட்டு இருக்கு. ஐயோ ப்ளீஸ் நிறுத்துங்க. என்னால நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. மீனாட்சி, இப்ப நான் என் புருஷன் கூட போய் வாழணும், அவ்வளவுதானே? அப்படி போய் வாழ்ந்தா நீ சுந்தர நம்புவல்ல? கண்டிப்பா. எனக்காக இல்லைனாலும் நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் போய் வாழ்றேன். ஐஸ்வர்யா, நீ அவசரப்படாத ஐஸ்வர்யா. இப்பதான் நிம்மதியா இருக்கன்னு சொன்ன, திரும்ப போய் அந்த சாக்கடையில விழ போற. சொல்றத கேளு ஐஸ்வர்யா. தான் ஆடலனாலும் தான் தசா ஆடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துடிக்கிறீங்க. இல்ல சுந்தர், நீங்க எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. என்னால உங்க லைஃப்ல பிரச்சனை வரத நான் அலோவ் பண்ண மாட்டேன். மீனாட்சி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இந்த சொசைட்டில ஒரு பொண்ணு தனியா இருந்தா கண்டிப்பா அவ தப்பா பேசப்படுவா. அதுவே அவ புருஷன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் கூட இருந்தா இந்த சொசைட்டி அவளை மதிக்கும். என்ன ஐஸ்வர்யா நீ? அதுக்காக வேணா ஐஸ்வர்யா, நான் சொல்றத கேளு. நாமளும் இந்த சொசைட்டில தானே இருக்கோம் சுந்தர். மீனாட்சி, நீ சொன்ன மாதிரியே நான் என் புருஷன் கூட போய் வாழ்றேன். ஐஸ்வர்யா, கட்டின பொண்டாட்டி நான் இங்க கதறிக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம போறேன்னு சொல்றவள போகாதன்னு நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் அவளை அனுப்புறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா? மீனாட்சி, ஏன் மீனாட்சி இப்படி இருக்க? நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல தானே? எனக்கு தெரியுங்க. நான் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க, நான் அப்படியே இருக்கேன். அதை விட்டுட்டு ஒரு பொருளை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஏன் இடத்துக்கு இன்னொருத்தைய கூட்டிட்டு வருவீங்க? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? சுந்தர் ப்ளீஸ், மீனாட்சி புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல, விடுங்க. என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் என் வாழ்க்கைய பாத்துக்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கைய பாத்துக்கோங்க. மீனாட்சி, இனிமேலாச்சு சுந்தர சந்தேகப்படாம அவரோட சந்தோஷமா வாழு. நான் வரேன். நில்லு, வராத, அப்படியே போயிடு. ஏய், ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. ஹாய் செல்லக்குட்டி. ஹாய்மா. என்னடா புகழ், டயர்டா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. புகழ் குட்டி,
அம்மா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரட்டுமா? இப்ப வேண்டாம்மா. சரி ஓகே, வேணும்னா அம்மாவை கேளு. சரிம்மா. ம். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி அக்கில்ல வச்சு ஃபீவரை வர வச்சிடணும். அப்பதான் அம்மாவையும் மில்கி மேனையும் மீட் பண்ண வைக்க முடியும். அப்படி அவங்க மீட் பண்ணாங்கன்னா அம்மாவும் மில்கி மேனும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் ஆனாதான் மில்கி மேன் எனக்கு அப்பாவா கிடைப்பாரு. புகழ், அங்க என்ன பண்ற? தண்ணி குடிக்கிறோமா? சரி ஓகே. புகழ், ஐயோ மாட்ட போறோம். என்ன பண்ண நீ? நீ பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ அப்ப அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்ப என்ன பண்றது? அம்மா அது அது வந்து இங்க பாரு புகழ், நான் உன்னோட அம்மா. நீ என்ன பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். அம்மா நான் வந்து நீ எதுவும் சொல்லாத. உள்ள போய் பூஸ்ட் தானே சாப்பிட்டு வந்த. அப்பாடா தப்பிச்சேன். அம்மா நான் வெங்காயத்தை எடுத்துட்டு போறதை கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஆமாம்மா. புகழ், பூஸ்ட பால தான் கலந்து குடிக்கணும். இப்படி வெறும்னே சாப்பிடக்கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். என் பேச்சை கேட்கவே மாட்டியா? அப்பாடா தப்பிச்சேன். என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம இருக்க? ஏமா நீங்க சொல்றது மட்டும் நான் கேட்கணும். ஆனா நான் கேட்டா மட்டும் நீங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டீங்க. நான் என்னடா பதில் சொல்லல? எப்ப போன் வாங்கி தருவீங்கன்னு கேட்டேன், பதில் சொல்லவே இல்லல்ல. மில்கிமேன் கூட பேச வேணான்னு சொன்னீங்க, நான் எதுக்குன்னு கேட்டேன், அதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறமா நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். அப்பாடா ஒரு வழி அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சு. இப்ப வெங்காயத்தை எடுத்து அக்கல்ல வச்சுக்கிட்டு படுத்துற வேண்டியதுதான். சத்தான சமையல் சாதம் நான் சமைப்பேன் நாளும், என் நனவுக்கு இதுவே போதும். அனு
வந்துட்டியா? சரி நீ போய் ஹால்ல உட்காரு. 5 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன். ஏய் வெங்கட், என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, சமைச்சுக்கிட்டு இருக்கேன். சமைக்கிறியா? உனக்கு டைபாய்டு ஃபீவர். நீ படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ல. நீ என்னடானா இப்படி பாட்டு பாடிட்டு தெம்பா சமைச்சிட்டு இருக்க? அனு, அது டைபாய்டு ஃபீவர்னு படுத்துட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? இப்படி இருந்தா தானே நமக்கே ஒரு நம்பிக்கை வரும். அது மட்டும் இல்ல அனு, சந்தோஷமா இருந்தா நோயே நம்மள விட்டு போயிடுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நீ கேட்டதில்ல? சரி, இப்ப நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? சத்தான சமையல். அது என்ன வெங்கட் சத்தான சமையல்? சுண்டல், கீரை, முட்டை இதெல்லாம் சமைக்கிறது தான் சத்தான சமையல். ம், இதெல்லாம் விட ஸ்பெஷல் தெரியுமா? கதம்ப சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். டேஸ்ட் பண்றியா? ம்ஹும். ஆ. சரி, இதெல்லாம் இப்ப நீ எதுக்கு செஞ்சிட்டு இருக்க? இந்த மாதிரி நேரத்துல இப்படி சத்தான சமையல் சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துலயா? ஆ, என்ன சொல்ற வெங்கட்? அது இந்த மாதிரி நேரத்துலனா எனக்கு டைஃபாய்டு வந்திருக்குல்ல. இந்த மாதிரி நேரத்துல இப்படி சத்தான சமையல் சாப்பிட்டா தானே நோய் எதிர்ப்பு சக்தி வரும். அப்புறம் நோய் நம்மள அண்டாது, இருக்கிற நோயும் நம்மளை விட்டு ஓடி போயிடும். அனு, நீ போய் உக்காரு, நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஏய், நீ எடுத்துட்டு வரதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு இதெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்க? என்கிட்ட சொன்னா நானே செஞ்சிருப்பேன்ல. ஏற்கனவே உனக்கு உடம்புக்கு முடியல. அதுக்காக உனக்கும் சமைக்கிறதுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அதனாலதான் நானே உனக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கஷ்டமா இருக்குமா? வெங்கட், டைபாய்டு ஃபீவர் உனக்கு, எனக்கு இல்ல. ஆ, 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 உனக்கு டைஃபாய்டு இல்லைங்கிறதுனால உன்னை மட்டும் கஷ்டப்படுத்தலாமா? அப்போ நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிற, அப்படிதானே? அதுல என்ன சந்தேகம் அனு? அதுலதான் சந்தேகமே. நான் முடியலன்னு படுத்திருந்தா கூட முதல்ல சமைச்சிரு, அப்புறமா டேக் ரெஸ்ட்னு சொல்ற ஆளு நீ. இப்போ உனக்கே முடியல, ஆனா நீயே சமைக்கிறன்றது என்னால நம்பவே முடியலையே. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா அனு? உடம்பு முடியலன்னு சுருண்டு படுத்தா அதோட படுத்துட்டே இருக்க மாதிரி ஆயிடும் அனு. அதுவே இந்த மாதிரி ஆடி ஓடி வேலை செஞ்சா நமக்கு உற்சாகமா இருக்கும்ல. நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து இவன் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்லி நோயே நம்மளை பார்த்து பயந்து ஓடி போயிடும். ஹம், பரவாயில்லையே, நோயோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஏன்னா நான் லாயர், இந்த மாதிரி பல விஷயம் எனக்கு தெரியும். அட்வொகேட் வெங்கட்னா சும்மாவா? ஹம், நல்லா பேசுற வெங்கட். ஒரு வக்கீலா இருந்துகிட்டு இது கூட இல்ல எப்படி அனு? ஹம், சரி சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா கொண்டு வா. நீ அங்க போய் உக்காரு, ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லாம் கொண்டு வரேன். ஹம், தன்னானே நானே நேனே தராரே ரே 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 ரே. ஹேய், என்ன இப்படி பாக்குற? என்னடா இவன் பரிமாறானேனா? எத்தனை தடவை நீ எனக்கு பரிமாறி இருக்க. அதான் ஒரு சேஞ்சுக்கு நான் உனக்கு பரிமாறுறேன், நீ உட்கார்ந்து சாப்பிடு. ஹம், இல்லையே, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே. நீ சந்தேகப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் வீட்ல இருக்க 3 நாளுமே உனக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு எல்லா வேலையும் நான் செய்யலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான். அப்படின்னா நீயே சாப்பிட்டுக்க, நான் கிளம்புறேன். ஏய், நான் நம்புறேன், உட்காரு, பரிமாறு. இது சுண்டல். இது உனக்காக ஸ்பெஷலா செஞ்ச பீட்ரூட் பொரியல். உனக்கு ரத்த விருத்தி கம்மியா இருக்குன்னு சொன்னல, அதனால இத சாப்பிட்டா அவ்வளோ ரத்த விருத்தி வருமா. உன்னோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சாம்பார்.
எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வைப்பாங்களே அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பாரு. ம். டேய் யோகி, நீ எப்ப சக்தியை பாத்தியோ அப்பத்திலிருந்து டென்ஷனாவே இருக்கடா. என்னடா பண்றது, சக்தியை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு டென்ஷன்டா. நல்லாவே புரியுதுடா. என்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பொண்ணு வராளோ அன்னைக்கே நமக்கு டென்ஷன் ஆரம்பிச்சிருது. ஆமாண்டா, எவ்வளோ பெரிய ஆள்கிட்டயும் அசால்ட்டா பேசுறேன்னா சக்தி கிட்ட பேசணும்னா அப்படியே வார்த்தை சிக்குதுடா. அவ கிட்ட போனாலே அப்படியே மூச்சு காத்து 105 டிகிரிக்கு மாறுதுடா. அதுவும் மனசு அப்படியே படபடன்னு வேகமா சுத்துற பால் கிளாக் மாதிரி துடிக்குதுடா. அது மட்டும் இல்ல மச்சி, இந்த மாதிரி சாதாரணமா சொல்ற விஷயம் கூட கவிதை மாதிரி சொல்ல தோணும். ஆமாண்டா, நானும் ஒரு கவிஞன் ஆயிட்டேன். நீ கவிஞன் ஆவியோ கதாசிரியர் ஆவியோ இப்ப அது முக்கியம் இல்ல மச்சான். சக்தி உனக்கு கிடைக்கணும்னா சிவா கிட்ட இருந்து முழுசா பிரிக்கணும். நம்ம பிரிக்கணும்னு நினைக்கும் போதுதான் அவங்க நெருங்கி வந்துட்டே இருக்காங்களோன்னு தோணுதுடா. உண்மைதான் மச்சான், நானும் புகழ் கூட எவ்வளவோ நெருங்கி பழக முயற்சி பண்ணும்போதெல்லாம் அவன் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான். அவ மனசு முழுக்க சிவா மட்டும் தான் இருக்கான். சிவா மட்டும் டெல்லிக்கு வந்தா சக்தியை மீட் பண்ணாம விட மாட்டான். அப்படி மட்டும் நடந்தா நான் அப்படியே டென்ஷனோட உச்சக்கட்டத்துக்கே போயிடுவேன்டா. டேய், இதே மாதிரி எப்போ டென்ஷன் ஆயிட்டே இருப்பியா? இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா? நானும் சிவா கிட்ட மேரேஜை பத்தி எவ்வளவோ பேசினேன். ஆனா அதை பத்தி பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். பத்தாததுக்கு இந்த புகழ் வேற அவன் கூட நெருக்கமா பழகிட்டு இருக்கான். புகழை பார்க்க வர சாக்குல சிவா சக்தியை பார்த்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. சக்தி எனக்கு கிடைக்கணும்னா சிவா புகழ் கூட பழக கூடாதுடா. சிவா டெல்லிக்கு வரக்கூடாது. எக்காரணத்து கொண்டும் சிவா சக்தியை மீட் பண்ணக்கூடாது. இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷனா இருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்கியா? இருக்கு. இப்போ ஒரு குழந்தை சாப்பிடாம அடம் பிடிச்சா அந்த குழந்தைய சாப்பிட வைக்க நம்ம என்ன பண்ணுவோம்? எதையாவது வாங்கி கொடுத்து அந்த குழந்தையோட கவனத்தை திசை திருப்பி சாப்பிட வைப்போம். எஸ், யூர் ரைட். சிவாவுக்கு இப்ப தேவை டிஸ்ட்ராக்ஷன். நாம இப்ப செய்ய போறதும் அதான். டேய், புரியல மச்சான். சிவா தனியா இருக்கிறதுனால தானே ஆறுதலுக்கு புகழை தேடுறான். புகழுக்கு பதிலா அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு ஆறுதலா இருந்தா? சூப்பரா மச்சான். சிவா அந்த பொண்ணே கதின்னு கிடப்பான். அப்புறம் புகழ் ஞாபகம் வர்றது டவுட் தான். எஸ், சிவா அந்த பொண்ணோட கண்ட்ரோல்ல இருப்பான். புகழ் நினைவும் இருக்காது. அப்புறம் டெல்லிக்கும் வர முடியாது. சக்திய மீட் பண்ணவும் முடியாது. எப்படி ஐடியா? செம்ம ஐடியா மச்சான். ஆனா சிவாவை கண்ட்ரோல்ல வைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணுமே. அதுக்கு ஒருத்தி இருக்கா. இருக்காளா? யாரா அவ? எங்க இருக்கா? மும்பைல இருக்கா. காசுக்காக என்ன வேணாலும் செய்வா. இப்போ நமக்கு அவதான் சரியான ஆளு. சிவாவை மட்டும் இப்ப நம்ம அவளை சந்திக்க வச்சுட்டா நம்மளோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அவ மட்டும் வந்தானா சக்தி எனக்கு தான்.
என்னங்க இந்தாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அப்பனே முருகா, என்னைய சிஷ்ய புலிங்களை காப்பாத்துப்பா. வணக்கம். வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. வணக்கம் தலைவரே. யோ, எத்தனை தடவையா வணக்கம் போடுவீங்க? உட்காருங்கயா, உட்காருங்க. இன்னைக்கு தலைவரே உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கோம். அப்புறம் நாட்டுல என்ன நடக்குது? நாட்டுல நிறைய நடக்குது தலைவரே. ஆனா நீங்க தான் நாட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்கிறீங்க. யோ, நான் ஹோம் மினிஸ்டரியா, ஹோம்ல தான் இருக்கணும். ஆமா, ஹோம்னா என்ன? தலைவரே, ஹோம்னா வீடு தான் தலைவரே. அப்ப நான் கரெக்டா தானே இருக்கேன். ஆனா தலைவரே, நீங்க தொகுதி பக்கமே வரலன்னு மக்கள் எல்லாம் கடுப்பாகி உங்களை காணவில்லைன்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டாங்க. மக்கள்னா அப்படி தயார் செய்வாங்க. 4.5 வருஷமா அவங்க நம்மள கழுவி ஊத்துறதும், மீதி 6 மாசம் நாம அவங்க கால்ல விழுந்து ஓட்டு கேக்குறதும் சகஜமா நடக்கிறதானடா. தலைவரே, அப்புறம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. இப்ப இருந்தே ஏரியாவா பொதுக்கூட்டம் நடத்தினா தான் நம்மளால ஓட்டு வாங்க முடியும். யோ, இதெல்லாம் நான் தொண்டனா இருந்த காலகட்டத்திலயா? இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயி போச்சு. இனிமே டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கணும். எப்படி தலைவரே? யோ, இனிமே எதிர்கட்சிக்காரன மேடையில திட்டுறது அவுட் ஆஃப் ஃபேஷன்யா. அவனை கலாச்சி மீம்ஸ் போட்டாலே ஓட்டு நமக்கு தன்னாலே விடும். ஓ, நீ வேணா பாரு, இனிமே ஃபியூச்சர்ல எந்த கட்சிக்காரன் அதிகமா மீம்ஸ் போடுறானோ அவனுக்கு தான் அதிகமா ஓட்டு விடும். அப்புறம் தம்பி கணேசா, இன்னைக்கு என்ன பத்தி என்ன மீம்ஸ் போட்டிருக்காங்க? தலைவரே, நீங்க தர்மகோலை வச்சு ஸ்விம்மிங் பூல்ல நிக்கிற போட்டோ போட்டு ஆ, அடுத்த ஆபரேஷன் சூரியனுக்கு கூலிங் கிளாஸ் மாற்றுறதுன்னு போட்டிருக்காங்க தலைவரே. அப்படியா போட்டிருக்கான்? இது அந்த எதிர்கட்சி ஏகாம்பரம் இருக்கல, அவனோட வேலையா இருக்கியா? ஆமா, என்ன பத்தி ஏதாவது மீம்ஸ் போட்டிருக்கானா? ஆமா தலைவரே, அவங்க ஆட்சிக்கு வந்தா அனைவருக்கும் இலவச இன்டர்நெட்னு சொல்லிருக்காங்க தலைவரே. ஓஹோ, அப்ப நீ என்ன பண்ற? அது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பூமியில இருந்து நிலாவை பார்த்தா ஆயா வடை சுடுற மாதிரி தெரியுது, நிலாவில இருந்து பூமியை பார்த்தா ஏகாம்பரம் வடை சுடுற மாதிரி இருக்கு அப்படின்னு மீம்ஸ் போடு. சூப்பர் தலைவரே. தலைவரே பின்னிட்டீங்க தலைவரே. ஆமா தலைவரே. இதனாலதான் நீங்க தலைவரா இருக்கீங்க, நாங்க உங்க தொண்டனா இருக்கோம். தலைவரே, உங்களை அசைச்சுக்க யாராலும் முடியாது தலைவரே. ஹலோ ஹலோ சார், என்ன சார் Facebookல தப்பா கமெண்ட் போட்டிருக்கீங்க? அந்த கமெண்ட் நான் போடல சார், என்னோட அட்மின் தான் போட்டிருக்கான். இது எனக்கு தெரியாமலே நடந்த சதி. அதனால அப்பவே வேலையை விட்டு நீக்கிட்டேன் சார்.